நம்ம ஊரில் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு குழந்தையெல்லாம் பிறந்து கொஞ்சம் நாளைக்கு பிறகு நிறைய பெண்கள் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு அனஸ்தீஷியா கொடுத்தாங்க, முதுகை எலும்பை வளைச்சி அதில் இன்ஜெக்ஷன் பண்ணதில் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் வலி இருக்குது. குழந்தைங்கள்லாம் படித்து பெரிய பெரிய குழந்தைங்களாவே ஆயிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அன்னைக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் என்னால் இப்போ வரைக்கும் உட்கார முடியல, ஹெவியான வெயிட் லிஃப்ட் பண்ண முடியல அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் த ரைட் பர்சன் டு கிளியர் தட் டவுட். இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இப்போ நானும் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துட்டேன். வேறு ஏதாவது ஆப்ரேஷனுக்காக வருவாங்க. அப்போ வந்து முட்டியில் ஆப்ரேஷன் அதுக்கெல்லாம் வருவாங்க. நான் சொல்லுவேன், அப்போது உங்களுக்கு வந்து முதுகில் ஒரு சின்னதாக ஊசி போட்டு கால் மறுத்து போகிற மாதிரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லுவேன். ஐயோ வேண்டவே வேண்டாம் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வந்து சிசேரியன் பண்ணோம் என்னோட குழந்தைக்கு, அப்போ முதுகில் ஒரு ஊசி போட்டாங்க, அந்த ஊசி போட்டதுலேருந்து எனக்கு முதுகு வலி ஆரம்பிச்சது, இவ்வளோ வருஷம் 20 வருஷமாயும் எனக்கு முதுகு வலி இருக்குது, அந்த ஊசினால தான் எனக்கு வந்துச்சு, அதனால நீங்கள் அந்த ஊசி மட்டும் எனக்கு போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாரும் ஆணித்தரமா நம்பக்கூடிய ஒரு விஷயம் இது. பட் உண்மை என்னன்னா அது தப்பு. அந்த ஊசிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஜெனரேஷன்ஸ் டு ஜெனரேஷன் சொல்லி 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 இல்லாத ஒன்றும் உண்மையாகும்னா இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது. ஸோ இப்போ இன்ஃபேக்ட் இப்போ சிசேரியன் செக்ஷனுக்கு எந்த அனஸ்தீசியா பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா, முதுகில் இன்ஜெக்ஷன் போட்டு கொடுக்குற அனஸ்தீசியா தான் பெஸ்ட்டு. இது பேர் ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு பேர். ஸோ முதுகு தண்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஊசி உள்ளே கொடுத்து லோக்கல் அனஸ்தீசியா அங்கே போட்டுட்டா அப்படியே கீழே இந்த டயஃப்ரம் கீழே இடுப்பு ஃபுல்லாக மறந்து போயிடும். சிசேரியன் பண்ணும்போது சுத்தமாக வலி இருக்காது. இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, ஃபுல் மயக்கம் கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவுக்கும் இந்த சிசேரியன் செக்ஷனில் என்னென்னா, குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது நிறைய மருந்துகள் வந்து அம்மாவுக்கு வந்து மயக்கம் கொடுக்கற மருந்துகள் சிலது குழந்தைக்கும் போகும். ஸோ குழந்தை பிறந்ததுமே அந்த ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் அப்படிங்கிறதெல்லாம் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த டெக்னிக் அது. இப்போ ஏன் எல்லாரும் இந்த ஊசிக்கும் முதுகு வலிக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ சாதாரணமாக ப்ரெக்னென்ட் ஆனா 24 வீக்ஸ் 26 வீக்ஸ் 28 வீக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கும். இப்படி போகும்போது என்ன ஆகும்னா, ஃபார்வர்ட் இந்த ப்ரெஷர்னால இந்த பின்னாடி இருக்கிற முதுகு மசில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகும். இப்போ சாதாரணமாக டெலிவரி ஆகி முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் எக்ஸசைஸ், அதாவது டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடம்புகள் இந்த பிரெக்னன்சினால ஏற்பட்ட மாற்றங்களை வந்து மாற்றக்கூடியது தான் போஸ்ட்மார்ட்டம் எக்ஸசைஸ். அதில் ஒன்று வந்து பின்னால் இருக்கிற தசைகளுடைய தளர்ச்சி, அதுதான் ரொம்ப அதிகம். இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த மசில் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா முதுகு வலி போயிடும். ஓகே, இப்போ இது மசில் வீக்னஸ் தானே தவிர இன்ஜெக்ஷனால கிடையாது. அந்த இன்ஜெக்ஷன் வந்து கண்ணுக்கே தெரியாது, அவ்வளோ சின்ன ஒரு ஊசி. அது ஒரு சின்ன ஊசி வந்து 20 வருஷத்துக்கு எப்படி வலி கொடுக்கும் சொல்றாங்களே, அது நம்பிக்கை அது. ஸோ என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, சிசேரியன் செக்ஷனுக்கு பெஸ்ட் அனஸ்தீசியா ஸ்பைனல் அனஸ்தீசியா நம்பர் 1. நம்பர் 2, ஸ்பைனல் அனஸ்தீசியா அந்த போட்ட அந்த சின்ன ஊசினால முதுகு வலி வராது. முதுகு வலி வரக்கூடிய காரணம் என்னன்னா, உடம்பின் மாற்றங்கள், பிரெக்னன்சினால ஏற்பட்ட மாற்றங்கள்ல ஸ்பெஷலி இந்த ஃபார்வர்டு வெயிட் உள்ள அந்த குழந்தை இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து பின்னாடி இருக்கிற தசைகளில் வந்து தளர்ச்சி ஏற்பட்டதுனால தான் முதுகு வலி வருது. அது வந்து அவங்க குழந்தை பிறந்து முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஃபிசியோதெரப்பி பண்ணால் போதும், முதுகு வலி போயிடும். ஸோ அதனால பாவம் அந்த இன்ஜெக்ஷன் அது மேலே பள்ளி போட வேண்டாம். அண்ட் அந்த மாதிரி ஊசி எனக்கு வேண்டான்ட்டு யாரும் சொல்ல வேண்டாம். ஏன்னா அதுதான் குழந்தைக்கும் நல்லது, அம்மாவுக்கும் நல்லது. ரொம்ப பெரிய டவுட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இனிமேலாவது போய் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி அந்த முதுகு வலியை சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.